அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, சித்திரை மாத தேய்பிறை அஷ்டமியில் பைரவருக்கு விரதத்தை எப்படி கடைபிடிக்க வேண்டும், பைரவருக்கு விரதத்தை கடைபிடிப்பதால் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதை பற்றியும், பைரவருக்கு இந்த ஒரு பரிகாரத்தை மறக்காமல் செஞ்சோம்னா கஷ்டங்கள் அனைத்தும் தீர்ந்துவிடும். அது என்ன மாதிரியான பரிகாரம் என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கால பைரவர் பிடிக்கும் அப்படின்னா ஓம் பைரவனே போற்று என்ற வாசகத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. என் மீன ராசியிலிருந்தே மேச ராசிக்கு வரும் மாதமே சித்திரை மாதம் என்று சொல்லப்படுது. இந்த சித்திரை மாதம் பார்த்தீங்கன்னா இறைவனை வழிபடுவதற்கும் பூஜைகள் செய்வதற்கும் ஏற்ற மாதம்னு சொல்லப்படுது. இந்த சித்திரை மாதத்தில் வரக்கூடிய தேய்பிறை அஷ்டமி மிகவும் விசேஷமானதாக சொல்லலாம். ஒவ்வொரு மாதமும் வரும் வளர்பிறை மற்றும் தேய்பிறை காலங்களில் அஷ்டமி நாட்கள் வருகின்றன. அதில் பார்த்தீங்கன்னா தேய்பிறை அஷ்டமி சிவபெருமானின் ஒரு அவதாரமான ஸ்ரீ பைரவரின் வழிபாட்டுக்கு உரிய நாளாகவும் இந்த அஷ்டமி நாள் சொல்லப்படுது. பைரவருக்கு பல வடிவங்களும் இருந்தால் கூட பக்தர்களால் அதிக அளவில் வணங்கக்கூடியவர் ஸ்ரீ சொர்ணகர்ஷண பைரவர் என்றும் சொல்லலாம். அதே போல இவரை வணங்குவதன் மூலமாக வரக்கூடிய கஷ்டம் தரித்திரம் எல்லாத்தையும் போக்கி செல்வ செழிப்பை கொடுப்பவரே சொர்ணகர்ஷண பைரவர் என்றும் சொல்லலாம். கிரகங்களின் ஒருவரான சூரிய பகவானுடைய தோஷங்களை போக்குவதற்கும் அவருடைய அருளை பெறுவதற்கும் வழிபட வேண்டிய தெய்வமாக சொர்ணகர்ஷண பைரவரை சொல்லுவாங்க. எனவே சித்திரை மாதத்தில் வரக்கூடிய தேய்பிறை அஷ்டமி நாளில் சொர்ணகர்ஷண பைரவரை வணங்குவதன் மூலமாக நல்ல பலன்கள் கிடைக்கும் என்றும் சொல்லப்படுது. சித்திரை தேய்பிறை அஷ்டமி நாளில் மாலை நேரத்தில் பைரவர் சன்னதிக்கு போய் ரோஜா மாலை சாத்தி கோதுமையால் செய்யப்பட்ட உணவுகளை நெய்வேத்தியமாக படைத்து அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி தீபமேற்றி வடக்கு திசையில் அமர்ந்திருக்கக்கூடிய பைரவருக்கு அவருடைய மந்திரங்களை சொல்லி பைரவரை வணங்குவது ரொம்பவே நல்லதாகும். இப்படி செய்து முடித்த பிறகு உங்களால் முடிந்த அளவு பக்தர்களுக்கு இனிப்பு மற்றும் கேசரியை பிரசாதமாக வழங்குவதன் மூலம் நல்ல பலன்கள் கிடைக்கும் என்றும் சொல்லலாம். சித்திரை மாத தேய்பிறை அஷ்டமி நாளில் சொர்ணகர்ஷண பைரவரை வழிபடுவதன் மூலமாக பொருளாதார நெருக்கடிகள் அனைத்தும் மாறி தனவரவு அதிகரிக்கும் என்றும் சொல்லலாம். அதே போல நெடு நாட்களாக இருந்து வந்த கஷ்டங்கள் மற்றும் கடன் பிரச்சனைகள் அனைத்தும் வெகு விரைவில் தீர்ந்துவிடும் என்றும் சொல்லலாம். அதே போல தொழில் மற்றும் வியாபாரத்தில் மந்த நிலை இருந்தவங்களுக்கு புதிய வாடிக்கையாளர்கள் மூலமாக லாபங்கள் அதிகரிக்கும் என்றும் சொல்லப்படுது. வழிபாட்டை சொர்ணகர்ஷண பைரவருக்கு செய்வதன் மூலமாக தரித்திரம் வறுமை நிலை ஆகியவை நீங்கி சூரிய பகவானின் தோஷங்கள் நீங்கி உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் காணக்கூடும் என்றும் சொல்லலாம். குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகுமாம். தேய்பிறை அஷ்டமி நாளில் அனைத்து சிவன் கோவில்களிலும் இருக்கும் பைரவருக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடத்தப்படுவது வழக்கமாகும். அதே போல் அஷ்டமி நாளில் பைரவரின் தெய்வீக சக்தி பல மடங்காக அதிகரிக்கும் என்றும் சொல்லப்படுது. இந்த நாளில் அவருக்கு விருப்பமான மிளகு கலந்த வடமாலை, தயிர் சாதம் உள்ளிட்டவைகளை நெய்வேத்தியமாக படைத்து வழிபட்டால் நம்முடைய குறைகள் மற்றும் கஷ்டங்கள் அனைத்தும் தீர்த்து வைப்பார் கால பைரவர் என்றும் சொல்லலாம். இந்த வழிபாட்டை கால பைரவருக்கு 108 அஷ்டமி தேய்பிறை திதியில் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய தலையெழுத்தே மாறுன்னு சொல்லலாம். இந்த நாளில் எந்த ஒரு சுபகாரியத்தையும் செய்யக்கூடாது. ஆனால் இது தெய்வீக சக்தி நிறைந்த நாளாகவும் சொல்லப்படுது. இந்த தேய்பிறை அஷ்டமி நாளில் கால பைரவரை வழிபட்டிங்கன்னா துன்பம் அனைத்தும் தீர்ந்து மகிழ்ச்சியான வாழ்க்கையும் தரக்கூடிய நாளாகவும் சொல்லப்படுது. அதனாலேயே அஷ்டமி வழிபாட்டிற்கும் விரதத்திற்கும் ஏற்ற நாளாகவும் சொல்லப்படுகிறது. காலாஷ்டமி என்றும் அழைக்கப்படுது. இது காலபைரவருக்குரிய நாள் என்பதால் காலாஷ்டமி என்றும் அழைக்கப்படுது. அதே போல் திதிகளில் 8வது திதியாக வரும் அஷ்டமி 8 திசைகளையும் காவல் காக்கும் தெய்வமாக விளங்கக்கூடிய பைரவருக்குரிய நாளாகவும் சொல்லப்படுது. அதுலேயும் தேய்பிறையில் வரும் அஷ்டமி கால பைரவரின் முழு அருளையும் பெறுவதற்குரிய நாளாகவும் சொல்லலாம். காலபைரவர் சிவபெருமானுடைய இன்னொரு அவதாரமாகவும் சொல்லப்படுகிறார் என்பது பார்த்தீங்கன்னா நேரத்தை குறிப்பதாகும். அதனாலேயே பைரவரை காலத்துக்குரிய கடவுளாகவும் வணங்கி வருகிறோம்.
அப்படியே உலகத்தினுடைய கால நேரத்தை கணக்கிடும் இடமாக உஜ்ஜயினி நகரம் சொல்லப்படுது. இந்த உஜ்ஜயினி நகரம் கால பைரவரின் ஆதிக்கம் நிறைந்த பகுதியாகவும் சொல்லலாம். பக்தியுடன் வழிபட்டு வந்தால் எவராலும் மாற்ற முடியாததாக சொல்லப்படும் தலையெழுத்தை கூட மாற்றி அமைக்கக்கூடியவர் கால பைரவர் என்றும் சொல்லலாம். எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் மற்றும் துன்பங்கள் இருந்தாலும் சரி, கால பைரவரிடம் முறையிட்டால் அந்த பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்ப்பது மட்டும் இல்லாமல் பைரவரே நமக்கு காவலாக இருப்பார் என்றும் சொல்லப்படுகிறது. அதே போல தேய்பிறை அஷ்டமி நாளில் கால பைரவருக்கு செவ்வரளி மலர்களை சூட்டி வழிபடுவது ரொம்பவே நல்லதாகும். கால பைரவர் மற்றும் சிவபெருமானுக்கு உரிய மந்திரங்களை சொல்லி அஷ்டமி நாளில் வழிபடுவது நல்ல பலன்களை கொடுக்குன்னு சொல்லலாம். பைரவரை மாலை நேரத்தில் பூஜை செய்து வழிபட்டால் எண்ணற்ற பலன்கள் கிடைக்கும்னு சொல்லப்படுது. தேய்பிறை அஷ்டமி நாளில் பிராமணர்களுக்கு அன்னதானம் கொடுப்பது மிகப்பெரிய புண்ணியமாகவும் சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் தேய்பிறை அஷ்டமியில் பைரவரின் வாகனமான நாய்களுக்கு, குறிப்பாக கருப்பு நாய்களுக்கு உணவு வைப்பது பைரவரின் மனதை குளிரச் செய்யுமாம். தேய்பிறை அஷ்டமி நாளில் கால பைரவருக்கு விரதம் இருந்து வழிபடுவதன் மூலமாக செல்வங்களும் மற்றும் மகிழ்ச்சியான வாழ்க்கையும் அமையும் என்றும் சொல்லப்படுது. தேய்பிறை அஷ்டமி நாளில் கால பைரவரை பூஜை செய்யும் பொழுது இந்த மந்திரத்தை சொல்லி வழிபடுங்க. ஓம் பைரவனே போற்றி, ஓம் பய நாசகனே போற்றி, ஓம் அஷ்டரூபனே போற்றி, ஓம் அஷ்டமி தோன்றலே போற்றி, ஓம் அயன்குருவே போற்றி, ஓம் அறங்காவலனே போற்றி, ஓம் அகந்தை அளிப்பவனே போற்றி, ஓம் அடங்காரின் அழிவே போற்றி, ஓம் அற்புதனே போற்றி, ஓம் அசிதாங்க பைரவனே போற்றி என்ற மந்திரத்தை சொல்லி கால பைரவரை வழிபட்டு பாருங்க. உங்களுடைய தலையெழுத்தை மாறுன்னு சொல்லலாம். மாத தேய்பிறை அஷ்டமி நாளில் பைரவருக்கு தீபமேற்றி வழிபட்டால் சொத்து பிரச்சனைகள் அனைத்தும் சாதகமான தீர்வு கிடைக்கும் என்றும் சொல்லலாம். அதே போல பைரவரை நாள்தோறும் வணங்கி வந்தாலும் கூட அஷ்டமி திதியில் வணங்குவது சிறப்புக்குரியதாகவும் சொல்லப்படுது. பொதுவாக வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கக்கூடியவர்களும் பொருளாதார சிக்கல்களால் தவித்து கொண்டிருப்பவர்களும் சொர்ண கர்சன பைரவர விரதம் இருந்து தேய்பிறை அஷ்டமியில் ராகு கால சனி ஓரையில் தரிசிப்பதன் மூலமாக நல்ல பலன்கள் கிடைக்கும்னு சொல்லலாம். படைத்தல், காத்தல், அழித்தல் என்ற 3 தொழிலையும் செய்வதால் பைரவர் என்று அழைக்கப்படுகிறார். கடன் பிரச்சனைகள் தீர இவரை வணங்குவது ரொம்பவே நல்லதாகும். பைரவர் என்றால் பயத்தை போக்குபவர் என்று பொருளாகுமாம். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க 6 தேய்பிறை அஷ்டமி நாளில் பைரவரை சிவப்பு நிற அரளி பூவால் பூஜை செய்து வந்தால் குழந்தை பெரு கிடைக்கும் என்றும் சொல்லலாம். அதே போல பைரவரை வழிபட்டால் தொழிலில் லாபம், பதவி உயர்வு மற்றும் உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் என்றும் சொல்லப்படுது. பைரவரை அஷ்டம திதியில் வணங்குவது சிறப்புடையதாகவும் சொல்லப்படுது. அன்றைய நாளில் அஷ்டலட்சுமிகளும் கால பைரவரை வழிபடுவதாகவும் சொல்லலாம். அதே போல தேய்பிறை அஷ்டமி நாளில் பால், இளநீர், பன்னீர், பச்சரிசி மாவு, தேன் ஆகியவற்றால் ஸ்ரீ சொர்ண அகர்ஷண பைரவருக்கு அபிஷேகம் செய்து செவ்வரளி மாலை சாத்தி சிவப்பு வஸ்திரம் அணிவித்து வழிபட்டு வந்தால் சனி கிரகத்தால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் அனைத்தும் விலகிவிடும் என்றும் சொல்லலாம். சொர்ண அகர்ஷண பைரவருக்கு செய்வதன் மூலமாக வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. மாலை நேரத்தில் கால பைரவர் சன்னதிக்கு சென்று செவ்வரளி மாலை சாற்றி சர்க்கரை பொங்கல், கேசரி போன்ற இனிப்பு வகைகளை நெய்வேத்தியமாக படைத்து தனித்தனியாக 5 வகையான எண்ணெய்கள் ஊற்றி 5 தீபங்கள் ஏற்றி கால பைரவருக்கு உரிய மந்திரங்களை சொல்லி வந்தால் அனைத்து கஷ்டங்களையும் கால பைரவர் தீர்த்து வைப்பார் என்றும் சொல்லப்படுகிறது. முறைகளில் கால பைரவை சித்திரை மாத தேய்பிறை அஷ்டமி நாளில் வழிபட்டால் சீக்கிரமாக பணவரவு பல மடங்கு அதிகரிக்கும் என்றும் சொல்லலாம். உங்களுக்கு கொடுத்த கடன் தொகைகள் வட்டியுடன் உங்களுக்கு வந்து சேரும் என்றும் சொல்லலாம். பைரவருக்கு இந்த வழிபாட்டு முறையினை செய்வதன் மூலமாக பொன் பொருள் சேர்க்கை அதிகரிக்குமாம். இருந்து வந்த சொத்து பிரச்சனைகள் அனைத்தும் சுமூகமான சூழ்நிலைக்கு திரும்பும் என்றும் சொல்லலாம். பைரவருக்கு இந்த வழிபாட்டு முறையினை செய்வதன் மூலமாக நீண்ட நாட்களாக இருந்து வந்த உடல் பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்துவிடும் என்றும் சொல்லப்படுகிறது. அதே போல குழந்தைகள் கல்வியில் ஏற்படும் மந்த நிலை நீங்கி கல்வி மற்றும் கலைகளில் நன்றாக தேர்ச்சி அடைவார்கள். அதே போல கணவன் மனைவிக்கு இடையே இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் அனைத்தும் விலகி அவர்களுக்கு இடையே ஒற்றுமை அதிகரிக்கும் என்றும் சொல்லலாம்.
தேய்பிறை அஷ்டமி நாளில் கால பைரவருக்கு தீபமேற்றி வழிபடுவதன் மூலமாக சொத்து பிரச்சனைகள் அனைத்தும் சாதகமாக முடியக்கூடிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும் என்று நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.